ஜாதகத்துல குரு சுக்கிர யோகம் இருக்குன்னா அவங்க கிட்ட தங்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதே போல 27 நட்சத்திரத்துக்கும் பிரிச்சு சொன்னீங்க அப்படின்னா தங்கத்தை தொலைக்கிறவங்க யாருன்னா பரணி நட்சத்திரம். ஒரு காதலே இல்லைங்க, ஒரு அந்யோன்யமே இல்லைங்க. இவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்னன்னு வாழ்றாங்க அப்படின்றாங்கனாக்கா அந்த இடத்துல தங்கம் மார்பகத்துல படலைன்னு அர்த்தம். தாலி அப்படிங்கிறதோட இன்னும் கொஞ்சம் பேக்ல போகிறோம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி போகும். தாலின்றது ஒரு தற்காப்பு ஆயுதம் தான். உடம்புல இருக்கக்கூடிய பனிக்குடம், நீர் குடத்தை சீர்படுத்தி கொடுக்கறது சில்வர். வணக்கம். இந்த வீட்டுல தங்கம் வெள்ளி சேர்றதுக்காக நிறைய பேர் வேங்குவாங்க. ஸோ அதுக்கான பரிகாரங்கள் இருக்கா மேம்? கண்டிப்பா இருக்கு. பரிகாரங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தங்கம் வெள்ளி வாங்கணுன்ற எய்ம் வைக்கணும். அதுதான். இல்லை எங்க அம்மா வீட்டுல இருந்து வருமா, எங்க மாமியார் கிட்ட இருந்து வருமா, இப்படி வருமா அப்படி வருமானா காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ தங்கம் வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு காரகன் குரு பகவான், வெள்ளிக்கு காரகன் சுக்கிர பகவான். ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிர யோகம் இருக்குன்னா அவங்க கிட்ட தங்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதே போல 27 நட்சத்திரத்துக்கும் பிரிச்சு சொன்னீங்க அப்படின்னா தங்கத்தை தொலைக்கிறவங்க யாருன்னா பரணி நட்சத்திரம். தங்கத்தை அடமானத்திலே போயிடுறவங்க யாருன்னா பூராட நட்சத்திரம். தங்கத்தை கேர்லெஸ்ஸா யூஸ் பண்றவங்க யாருன்னா அஸ்த நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ தங்கம் சேரணும் அப்படின்ற இடத்துல கண்டிப்பா உணவு மூலியமாவே வந்துடலாம். நம்ம மஞ்சள் பூசணிக்காய் அதை எவ்வளவு உணவுல சேர்த்துக்கிறாங்களோ உடம்புலயும் தங்க சத்து ஏறும், தங்கத்தோட ஈர்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுன்னா 1 லட்சம் 5 லட்சம் போனா கூட வாங்குறதுன்ற எய்ம் அவங்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு. ஆனா ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்க, ஆதி காலம் இல்ல, ஒரு சில வர்க்கத்துல நீங்க எடுத்து பார்த்தாலும் தங்கத்தை சாத்தான்னு சொல்லுவாங்க. தங்கத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு வர்க்கத்துல கம்பல் கூட போட மாட்டாங்க. ஒரு வர்க்கத்துல இது சாத்தானே முத்திர குத்தியே வச்சிருப்பாங்க. தங்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல தங்கத்தை ஒரு குபேரனாக்கி அதை வழிபாடு செஞ்சு அந்த தேவதையுடைய அம்சத்தை நம்ம எடுத்துக்கிறோம். தங்கம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த நெகட்டிவ் எனர்ஜியை ஒரு விஷயம் நீக்கணும் அப்படின்னா தங்கம் சேரும். அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்தா ஒரு போட்டு தங்கமாவது செயின்ல போடுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி போது ஒரு பொண்ணு இப்ப பாத்தீங்கன்னா 20 வயசுக்கு 25 வயசு, அப்பெல்லாம் 18 வயசு 13 வயசு ஒரு பொண்ணு இவ்வளோ நாளா வாழ்ந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்த சூழல் எப்படி இருக்கோ, எப்படி நடந்துக்கணும், எப்படி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிடிக்கலன்னா செத்து போயிடுவாங்க குழந்தைங்க. விஷத்தை குச்சி செத்துறவங்க, எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க, சீரழிஞ்சு போயிடுவாங்க. அதனாலதான் கல்யாணம்னா எத்தனை சவர நகை, அந்த நகையை போட்டு அந்த பெண்ணை நீ இல்லைனாலும் இந்த தங்கத்தை வச்சு நீ பொழைச்சிக்கலாம். அந்த தங்கம்ன்றது அந்த இடத்த எப்படி சுகாரிச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு காமெடியா இருக்கலாம். ஆனா அந்த மெட்டல்ன்றத நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கும். சரி, தங்கம் இடுப்பு கீழே வரைக்கும் போட மாட்டாங்க. நம்மளோட குடல் பகுதி இருக்கிற வரைக்கும் மட்டும், குடல் இருக்கிற வரைக்கும் தான் தங்கம். அப்ப தங்கம் போடும்போது பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்கும், நம்மளுடைய நெகட்டிவை ரிமூவ் பண்ணிக்கும். அதனால தாலின்னு சொல்றது, அந்த தாலி பாத்தீங்கன்னா கரெக்டா ஹார்ட் பீட் படுற இடத்துல வைப்பாங்க. கல்யாணம் பண்ணும்போது தாலி பிரிச்சு கோத்ததுக்கு அப்புறமா தொப்புளுக்கு நேரா வைப்பாங்க. ஏன்னா அந்தந்த பீட்ஸ் எடுக்கக்கூடிய இடத்துல அந்த தங்க உலோகம் படும்போது சக்சஸ் கொடுக்கும். ஒரு காதலே இல்லைங்க, ஒரு அந்யோன்யமே இல்லைங்க. இவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்னன்னு வாழ்றாங்க அப்படின்றாங்கனாக்கா அந்த இடத்துல தங்கம் மார்பகத்துல படலைன்னு அர்த்தம். இப்ப உள்ள பசங்க தாலி போடுறதே பெரிய ரேர் ஆயிடுது. கல்யாணம் ஒரு வாரத்துல நம்ம டைவர்ஸ், அடுத்த பிக்கப் அப்படின்னு போயிடுது. ஏன்னா தாலி இல்லை உடம்புல. தாலி அப்படிங்கிறதோட இன்னும் கொஞ்சம் பேக்ல போகிறோம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி போகும். தாலின்றது ஒரு தற்காப்பு ஆயுதம் தான். மன்னர்கள்லாம் ஆட்சி புரியும் போது இன்னொரு மன்னன் போர் புரிஞ்சு தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் தொடர்ந்து அவனோட மனைவியை தான். மனைவியா அந்த ஊர்ல இருக்க பெண்கள் இருந்தா அப்ப என்ன செய்வாங்க, அந்த தாலி எடுத்து கழுத்துல இப்படி சொருவிட்டு செத்து போயிடுவாங்க. தற்காப்புக்காக தான் தாலி வந்தது. இந்துஸோட கல்யாணம் என்ன, அந்த உச்சி பொழுதுக்குள்ள அந்த அக்னியை 3 வாட்டி சுத்தி வந்துட்டாங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். தாலி, மஞ்சள் கயிறு இதெல்லாம் இப்ப காலகட்டத்துக்கு தாலி ஒரு சாங்கியமாய் போடுச்சு. அப்ப அந்த தாலின்றத தங்கத்துலதான் போடணும்ன்றத உறுதிப்படுத்தினது எப்போ, இப்ப காலகட்டத்துல தான். அப்ப அந்த ஹார்ட் பீட் படுற இடத்துல கல்யாணம் ஆகி
3 மாசம் வரைக்கும் இவங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகமா வரணுன்றதுக்காக மார்பக நடுவுல வந்து அந்த தாலி முட்டை வைப்பாங்க. இதை தாலி பிரிச்சு கோக்கும்போது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அடுத்து புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்ற தொப்புளுக்கு கரெக்டா வைப்பாங்க. அந்த உருக்கள் எல்லாம் போடுறதெல்லாம் அதோட ஒரு ஒரு வழக்கங்கள் அதெல்லாம் பண்றதுதான். அப்ப மாங்கல்யத்தை தங்கத்திலையும் வெள்ளிலையும் தாராளமா பயன்படுத்தலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே காலுக்கு கொலுசும், இடுப்புக்கு அந்த வெள்ளி இதுவும், கழுத்துக்கு அந்த குழந்தை கூட தவழ்ந்து எழுந்து அடி எடுத்து வச்சுச்சுன்னா தங்க சங்கிலியை கழட்டிடுவாங்க இடுப்புல. அது தவழ்ந்து இருக்கிற வரைக்கும் தான். இதே வந்து இன்னும் கொஞ்சம் மெடிக்கலா பாத்தீங்க அப்படின்னாக்கா, சில்வர் உடம்புல பட 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 நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை கரெக்டான பேலன்ஸ்ல வைக்கும். ம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் மஞ்சக்காமால வரும், எல்லா வியாதியும் வரும், அப்பா அம்மா உச்சக்கட்ட பயத்துக்கு கூட்டு போயிடும். அதுக்கு இப்ப பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் கம்பல்சரி 1 மாசம் இன்குபேட்டர் தான். ஆமா. டெய்லி இவ்வளவு காசு கொடுத்து இன்குபேட்டர்ல தான் வைக்கணும். இப்ப இன்னும் நரகமானது என்ன தெரியுங்களா? கர்ப்பிணி ஆயிட்டா அசையவே கூடாதுன்னு உட்கார வைக்கிறது தான். அப்ப கர்ப்ப காலம்னு வந்துச்சுன்னா குழந்தை பெத்து எடுக்கிறதுக்கு ஒரு மறுபிறவியே. அப்போ இதுக்குதான் வந்து கையில வளையல் போடுறது, புள்ளத்தாச்சி ஆயிட்டாங்கன்னா கால்ல கொலுசு போடுறது, கால்சியம் சத்து அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்க கால் தண்டுவடத்தை வீக்னஸ் இல்லாம மாத்தி கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய பனிக்குடம் நீர் குடத்தை சீர்படுத்தி கொடுக்கறது சில்வர். உங்க உடம்புல வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்குங்க, ரொம்ப ட்ரையா இருக்குன்னா நீங்க வெள்ளி யூஸ் பண்ணி பாருங்க, அந்த ட்ரைனஸ் போயிடும். உங்க உடம்புல வந்து தேஜஸே இல்லை அப்படின்னா தங்கத்தை யூஸ் பண்ணி பாருங்க, அந்த தேஜஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு பூதங்கள் இருக்கு. சில்வரு, காப்பரு ரொம்ப கோலையா இருக்கான், வீரியமே இல்லை. காப்பர்ல ஒரு காப்பு செஞ்சு போடுங்க, நல்ல ஒரு வீரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒரு வீட்டுல தங்கமும் வெள்ளியும் சேரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அங்க இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒத்துமையா இருக்கும். 2வது விஷயம், நம்மளோட பூஜை அறையை கிளீனஸா வச்சுக்கணும். எப்போதுமே பூஜை அறையில இந்த ஜவ்வாது, சந்தனம், இந்த அரோமாஸ் இருக்கணும் நிறைய. அந்த விஷயங்கள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பூஜை நீங்க வீட்டுல ஒரு 5 பவுன் வச்சிருக்கங்க, 1 பவுன் வச்சிருக்கங்க, அந்த பொருளை இரும்பு பீரோக்குள்ள வைக்கவே கூடாது. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அதுதான் இருக்கு, என்ன செய்யறது? அப்போ ஒரு மர டப்பா வாங்கி அதுக்குள்ள அந்த தங்கத்தை வச்சு மூடி வைக்கும் போது கண்டிப்பா தங்க யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். Okay. அடமானம் வச்சுட்டேன், அடமானம் வைக்கிற நகையை நான் திருப்பணும், அப்ப அதுக்குதான் இருக்கு நேரம். குளிகை சொல்லிக்கிட்டு ஒரு நேரம் இருக்கு, டெய்லி டைமிங் இருக்கு. அந்த டைமிங்ல போய் தங்கத்தை திருப்புங்க. ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை சேர்த்து ஒரு பொருளை எடுங்க, மொத்த பொருளையும் 1 வருஷத்துக்குள்ள எடுக்க வச்சிடும். அந்த குளிகை நேரத்துல போய் தங்கத்தை வச்சீங்கன்னா எல்லாத்தையும் அங்க இழுத்துட்டு போயிடும். அதுதான் குளிகைன்றது, ஒரு விஷயத்தை மறுமுறை மறுமுறை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப தங்கத்தை எடுங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, அதுல காசு போடுறீங்க, குளிகை நேரத்துல போடுங்க, சக்சஸ் கண்டிப்பா வரும். பணம் திரும்ப சேர ஆரம்பிக்கும், தங்க யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.